ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 13வது நாள் சமையல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் மைதா மாவில் தான் பரோட்டா செய்யணுமா? கோதுமை மாவுலே செய்யலாமே. நம்ம இன்றைக்கி வீட்டிலையே கோதுமை மாவில் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பிசுக்கிறதோட கொஞ்சம் லூஸாக பிசுக்குங்க. ஏன்னா நம்ம இது வீச மாட்டோங்க, அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிடலாம். இன்றைக்கி எங்கள் பூங்குழலிக்கு லீவு, ஆஷிகாவுக்கு ஸ்கூல். ஏன்னா அவங்க 10th இல்லைங்களா, ஸ்பெஷல் கிளாஸ் சாட்டர்டேவும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். இன்றைக்கி கோதுமை மாவில் பரோட்டாவும் எம்டி சால்னாவும் ரெடி பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இது என்ன பண்ணலாம், லைட்டாக எண்ணெய் தடவி மூடி விடலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். மூடிட்டோம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சால்னாவுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் போல் கசகசா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இதை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக ஆட்டிட்டு வந்துட்டோம். நம்ம மசாலா ஆட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாம். சோம்பு, சீரகம், மிளகு, கல்பாசி, அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 4 லவங்கம், சின்ன வெங்காயம், சின்னசாக 2 தக்காளி. இதை லைட்டாக வணக்கிட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா ஆட்டிட்டு வரதுக்குள்ளே தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய் சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வாசனைக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். நம்ம முதல்ல போட்டு அரைச்சிருக்கிறோம் வணக்கி, அதனால் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், வெங்காயம் வணங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போடாலே வணக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் குக்கரில் வைக்கிறேன்னா, நம்மளுக்கு விசில் விட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டல் கடை சுவை நல்லா வரும். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்குவாங்க. அதனால தான் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி பாதி வணங்கிடுச்சு. இந்த டைமில் மஞ்சள் தூள்,
உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன். நல்லாயிருக்கும், வாசனையாக நம்மளுக்கு சுவையும் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க, அடி பிடிக்கும். வணக்கிட்டு தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா ஆட்டினோம் இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்திடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி ஆட்டணும்ல, அந்த மசாலாவும் இதிலையே சேர்த்திடலாம். சால்னாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக்கர் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். நல்லா விசில் விடுற அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயிட் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 4 விசில் விடலாம். அதுக்குள்ளே நம்ம பரோட்டா தேய்ச்சிடலாம். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு வாட்டி நல்லபடி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். உண்டை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் சின்னசாக தான் செய்யணும் சப்பாத்தி மாதிரி. ஏன்னா பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போதில்ல ஆஷிகா, ரொம்ப பெருசாக இருந்தால் கிண்டல் அடிக்குவாங்க. சின்னசாகவே பரட்டிக்கலாம். அவன் பாட்டுன்னு விசில் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். கூப்பிட்டோம், நம்ம அதுக்குள்ளே தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் அதில் வரமாவு போட்டு தான் தேய்க்குவேன். ரவுண்டாக திரட்டிக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி லைட்டாக வரமாவு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு பழம் திருப்பிக்கலாம். இந்த புறமும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு வரமாவு சேர்த்திக்கலாம். லைட்டாக சுற்றிக்கணும். நம்மளால் இந்த மாதிரி எவ்வளோ சின்னசாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னசாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். வரமாவு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய சால்னா ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சு. சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். சால்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம பரோட்டாவுக்கு தேய்ச்சிருக்கிறோங்க. தவா சூடு பண்ணி அதுவும் பொரித்து எடுத்துடலாம். தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்திடலாம். நம்மளுக்கு தவா நல்லா சூடிடுச்சு பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக வரும். சேர்த்திடலாம். நல்லா திருப்பிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு புறமும் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துட்டோம்னா கோதுமை மாவு பரோட்டா ரெடி ஆயிரும். பரோட்டா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா லேயர் லேயராக வருது. பரோட்டா செஞ்சியாச்சு. இப்படி ஒரு அடி போட்டு பாருங்கள், லேயர் லேயராக வருது பாருங்கள். இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஆரோக்கியமானது, மைதான டென்ஷன் இல்லை. வீட்டில் 10 பரோட்டா சாப்பிட்டாங்கன்னா கூட சமைச்சு கொடுத்துடலாம், நோ டென்ஷன். ஃபஸ்ட்டு தட்டில் பரோட்டாவை பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டால் தான் பரோட்டாவுக்கு அழகு. அதனால் நல்லா அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பரோட்டாவை பிச்சு போட்டாச்சு. தாராளமாக வீட்டு சல்னா தானே, தாராளமாக சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுங்களேன். 10 பரோட்டானாலே ஃபேமிலியோடு உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. நாம்ளும் தைரியமாக சமைக்கலாம். என்ன சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய ஸ்டைலில் கோதுமை மாவு பரோட்டாவும் எம்டி சால்னாவும் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிலி. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.